உங்கள் சரசம்மா பேச சரஸு ஸ்வீட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க வீடியோ கொடுப்போம். பாருங்க, ரிப்பன் பக்கோடா நம்ம எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அரிசி மாவு 300 கிராம், உளுத்தம் பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு 100 கிராம், பொட்டுக்கடலை மாவு 100 கிராம், எள்ளு 25 கிராம், வெண்ணெய் சிறிதளவு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, உப்பு தேவைக்கேற்ப. சரிங்களா? பாருங்க, நல்லா அரிசி மாவு, கடலை மாவு தான் ரொம்ப போடுவாங்க, நம்ம அரிசி மாவு போட்டு செய்யலாம் இந்த முறை. சரிங்களா? அரிசி மாவு, கடலைப்பருப்பு, கடலை மாவு இருந்தால் கடலை மாவு போட்டுங்க, உளுந்து மாவு இருந்தாலும் உளுந்து மாவு, ரெண்டுமே சேர்த்துக்கலாம். நம்ம இந்த முறை இந்த மாதிரி செய்து பார்க்கலாம், எப்படி டேஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ரிப்பன் பக்கோடா. சரிங்களா? உளுந்து வறுத்து போகிறதுனால போடுங்க, கடலைப்பருப்பு இருந்தால் கடலைப்பருப்பும் நீங்கள் வந்து அப்படியே பவுட்ரு சேர்த்துக்கலாம். ஈக்குவலாக போட்டாலும் போடலாம். அரிசி மாவு கடலை மாவு ஈக்குவலாக 300 கிராம்னா 300 கிராம் போடலாம், இல்லை 200 கிராம்னா 200 கிராம் போட்டுக்கலாம். நம்ம இந்த முறை அதுக்கு பற்றி பொட்டுக்கடலை போட்டு செய்யலாம். சரிங்களா? உடச்சக்கடலை பவுட்ரு இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு நம்ம நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. உடச்சக்கடலையை அதை பவுட்ரு பண்ணிங்கன்னா நல்லா ஜெலிச்சு போட்டுக்குங்க. சரிங்களா? ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரி செய்து பார்த்து எப்படி டேஸ்ட் வருதுன்னு பார்க்கலாம். எண்ணெயில் சுடு தண்ணியில் நல்லா சுடு தண்ணியில் உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. சரிங்களா? கொதிக்க வச்சுட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுங்க, பெருங்காயம், மிளகாய் தூள், உப்பு, ஒற்றைக்கடலை பவுடர் ஈக்குவலாக கூட போடுங்க. ஏன்னா அரிசி மாவு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இல்லைன்னா ஈக்குவலாக போடுறதுனாலும் ஈக்குவலாக போட்டுக்குங்க. நான் இப்போ செய்கிற மாதிரி செய்தீங்கன்னா இதே மாதிரி வரும் உங்களுக்கு. ரிப்பன் பக்கோடா செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு 5 நிமிஷத்துலேயே நீங்கள் மாவெல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா எள்ளு கொஞ்சம் போட்டுங்க, 2 ஸ்பூன் எள்ளு போட்டுங்க. நான் 25 கிராம்னு சொல்லியிருக்கேன், 25 கிராம்னா 2 ஸ்பூன் வரும். சரிங்களா? எள்ளு போட்டுக்குங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சுடு தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சுடு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நல்லா சூப்பராக பிசைஞ்சிக்குங்க. சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன செய்யறதுலாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. கடையில் வாங்குற மாதிரி நம்ம இங்கேயே வீட்லேயே செய்துக்கலாம். மாவு எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எங்கிட்ட இந்த முறை கடலைப்பருப்பு மாவு இல்லை, நான் மாவு அரைப்பேன், அந்த மாவு இல்லை, அதனால தான் கொஞ்சோண்டு உளுந்து பவுட்ரு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அதுக்கு பற்றி ஒற்றைக்கடலை பவுட்ரு போட்டேன் நிறைய. சரிங்களா? நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த மாதிரி நம்ம கைக்கு சூடுபடாத மாதிரி இருக்கிற இந்த மாதிரி இருக்கிற இது கரண்டி மாதிரி இருக்கிற இதில் எடுத்து ஊற்றிக்குங்க. சரிங்களா? அது நல்லது. பிளாஸ்டிக் பொடி மாதிரி எதனா இருந்தால் எடுத்து கை சூடுபடாத மாதிரி எடுத்து ஊற்றி நல்லா கரண்டியில் மெல்லமாக கலருங்க. ஸோ இது மொத்த குவான்டிட்டியும் ஒரு 500 கிராம் 500 கிராம் வர மாதிரி இருக்கும். அரை கிலோன்னு வச்சுக்கோங்க. மொத்தம் சேர்த்தா எல்லா பவுடரும் சேர்த்தா அரை கிலோ வர மாதிரி இருக்கும். இதில் ஒரு வாரத்துக்கு நம்ம ரிப்பன் பக்கோடா செய்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 2-3 நாள் நல்லா வரும் உங்களுக்கு. கடையில் போய் வாங்குறதோட இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. பாருங்க, மெல்லமாக இது பிசைஞ்சிக்குங்க. வெண்ணெய் போட்டுக்குங்க. நான் சுடு எண்ணெய் இருந்தால் வெண்ணெய் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் போட்டுக்குங்க. முறுன்னு வரும். வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் சூடாக இருக்கு இல்லைங்களா எண்ணெய், வானலியில் சூடு எண்ணெய் வச்சுருக்கீங்களா, அந்த எண்ணெயை எடுத்து ஒரு 2-3 ஸ்பூனு கொதிக்கிற எண்ணெயை எடுத்து இதில் போட்டுக்குங்க. இப்போ இது பாருங்கள், நான் ஃபார்ச்சூன் இது தான் இப்போ எண்ணெய் சன்லைட்டு ஆயில் யூஸ் பண்ணுறேன். புது எண்ணெயாக முடிஞ்ச அளவுக்கு ஊற்றிக்குங்க. அது பாருங்கள், ஃபார்ச்சூன் சன்லைட்டு தான் நான் இப்போ இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். புது எண்ணெய் தான். பாருங்க, பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயும் இதில் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்குங்க. அப்படி வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் விட்டுக்குங்க. போட்டு பாருங்கள், நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வட்டமாக வச்சுக்குங்க.
நல்லா முறுக்கு குழைய வந்து இந்த மாதிரி நல்லா எண்ணெய் போட்டு மொத்தத்தையும் தேய்ச்சிக்குங்க. ஏன்னா ஈஸியாக புழிஞ்சிடலாம் டக்குன்னு. ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்குங்க. மொத்தத்தையும் அந்த முறுக்கு குழைய ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுடுங்க. எண்ணெயை காய வச்சுடுங்க. எண்ணெய் காய வச்ச உடனே கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கட்டும். கொஞ்சம் ரொம்ப கொதிக்க வேணாம். மீடியம் சூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி புழிஞ்சிடுங்க ரிப்பன் வச்சு எடுத்து. பாருங்க, இங்கே வந்து நல்லா இந்த ரிப்பன் பக்கோடா எல்லாம் புழிஞ்சு விட்டுட்டோம். அது பாருங்க, இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துடுங்க. சரிங்களா? நல்லா சூப்பராக வரும். ஒரே நிமிஷத்தில் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து எல்லா மாவும் ரெடியாக இருந்ததுன்னா அது பாருங்கள் திருப்பி போடுங்க. பாருங்கள், எண்ணெய் சலசலன்னு இருக்கும்போது இப்போ அந்த எண்ணெய் அமுங்கிடுச்சு பாருங்கள். அமுங்கிட்டு கோல்டன் ப்ரௌன் வந்துடும். அது வந்த பிறகு நீங்கள் இதை எடுத்துடுங்க. சரிங்களா? நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு மிகவும் ருசியாக இருக்கும். இது வீட்டில் செய்து பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.